சரி தெரியாம வேற நீங்க உங்க பேர் எத்தனை வருஷமா நீங்க ஊராட்சி மன்றத்தில் உங்க பஞ்சாயத்து மொத்தம் எத்தனை கிராமங்கள் இருக்கு? எவ்வளவு? 42 கிராமங்கள். இந்த பஞ்சாயத்து மக்கள் என்ன மாதிரி தொழில் தகுதிகள் மணியன் கம்பெனி போக வேற எதுக்காவது வேலைக்கு அதை சார்ந்து தான் இருக்குது. டையிங், பிரிண்டிங், கான்ட்ராக்டிங், ஃபேப்ரிகேஷன், அதே மணியன் கம்பெனி சார்ந்து வேற வந்து விவசாய விவசாய கம்பெனி இருக்கு. ஒரு மொத்தம்னா பஞ்சாயத்து ஒரு குறைஞ்சது வந்து ஒரு 50 ஏக்கரா விவசாயம் பண்ணுறாங்க. இப்போ போக போக இந்த மாதிரி ஆயிடுச்சு. முன்னாடி வந்து விவசாயம் வந்து சுத்தமாக இல்லாமல் இல்லை தொழில் வளரோட இது விவசாயத்தோட வேல்யூ ஆயிடுது. இந்த பஞ்சாயத்துல வந்து மக்களோட இது இந்த மாதிரி கேஸ்ட்னு பார்த்தீங்கன்னா எந்த கேஸ்ட் எல்லாமே சமத்து பார்த்தாங்களா இல்லை எஸ்சி எல்லாம் விழுக்காடுன்னு சொன்னீங்க. எஸ்சி வந்து 2000 அப்புறம் ரொம்ப கம்மி. 2000னா இந்த குறிப்பிட்ட ஏரியா இருக்கிற வேற ஊர்ல இருக்கிற எஸ்சி வர்றதில்லை அதிகமா. மற்ற அவங்க வந்தா தெரியாதுதான். இப்போ லோக்கல் இங்க இருக்கிற ஏரியா எனக்கு தெரியும். பரம்பரையா இப்போ இருந்துட்டு இருக்கிறது மட்டும் அவங்க ஓட்டு மட்டும் 2000 ஓட்டு. அப்போ வந்து ஒரு 5000 பேர் இருப்பாங்க. 5000 எஸ்சி பரமட்டா இங்க இருக்கிறாங்க. அப்புறம் அது ரொம்ப சட்டியர், மோதிகாரு, தேவர் எல்லா கேஸ்டும் இருக்குது. அத்தனை கேஸ்டும் இருக்குது. எல்லாமே பிசி கேட்டகரிலாம். பிசி இருக்கு நிறைய. பிசி, எம்பிசி. வேலை தேடுறது கிராமத்தில் என்ன மாதிரி வழியெல்லாம் நீங்க உபயோகிக்கிறீங்க? வேலை தேடுறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன அப்ரோச் பண்றாங்க? போயிட்டு வந்து கம்பெனி தான் ஆள் வேணும் அப்படின்னு சொன்னா அது போயிட்டு நண்பர்கள் உறவினர்கள் அந்த மாதிரி அந்த மாதிரி போயிட்டு புரோக்கர் மூலமும் போறாங்க. புரோக்கர் மற்ற இந்த மாதிரி இதெல்லாம் வந்து புரோக்கர்ல வந்து மேக்ஸ் நார்த் இந்தியன்ஸ் வரைகளுக்கு அதிகமா இருக்கு. நம்ம மக்களுக்கு இல்லை. நம்ம மக்களுக்கு அதிகமான டைரக்டா சொல்றதை தான் இருக்குது. தமிழ் பேசக்கூடிய மக்களுக்கு வந்து தமிழ் தெரியாத மக்களுக்கு வந்து தான் வந்து மலையாளிஸ் முதல்ல இருந்தாங்க. இன்னைக்கு அகில தமிழ் பேசிட்டாங்க. அவங்க வந்து இந்த ப்ராப்ளம்